நமது பாரத தேசத்தின் அஸ்ஸாம் மாநிலத்தின் கவுஹாத்தி நகரின் மேற்கு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய நீலாச்சல் குன்றின் மீது காமாக்கியா தேவியின் ஆலயம் அமைந்திருக்கிறது. காமாக்கியாவின் புனித நிலப்பரப்பு அழகிய மலைகள், அடர்ந்த வனங்கள், நீர்வீழ்ச்சிகள், பசுமையான தாவரங்கள், பாய்ந்தோடும் பிரம்மபுத்திரா நதி முதலியவற்றால் எழில் கொஞ்சும் சொர்க்க பூமியாக திகழ்கிறது. இந்த ஆலயம் வேறெங்கும் இல்லாத கருவறை வழிபாட்டு முறை மற்றும் தாந்திரீக சக்தி பூஜைகளுக்காக உலகம் முழுவதும் புகழ்பெற்ற திருத்தலமாக திகழ்கிறது. தாக்ஷாயணி தேவியின் யோனி பகுதி விழுந்த இடமாக காமாக்கியா பீடம் குறிப்பிடப்படுகிறது. 51 சக்தி பீடங்களில் முதன்மையான இது யோனி பீடம் என்று அழைக்கப்படுகிறது. அன்னை திரிபுர சுந்தரியின் பீடம் காமாக்கியா கோவிலின் கர்ப்பகிரகத்தில் உள்ளது. காமாக்கியா தேவி திரிபுர சுந்தரி மற்றும் ராஜராஜேஸ்வரி என்றும் அழைக்கப்படுகிறாள். திரிபுர சுந்தரி பெரும்பாலும் 16 வயதுடைய ஒரு இளம் பெண்ணாக பாவிக்கப்படுகிறாள். இந்த வடிவத்தில் அன்னையானவள் தேவி ஷோடசி மற்றும் தேவி பாலா என்றும் அழைக்கப்படுகிறாள். காளிகா புராணம் கூறும் மிக முக்கியமான 4 ஆதிசக்தி பீடங்களில் இதுவும் ஒன்றாகும். மேலும் தந்திர சூடாமணி போன்ற பல தந்திர நூல்களும் இக்கோவிலை சக்தி பீடங்களில் மிக உயர்ந்த பீடமாக போற்றுகிறது. இக்கோவில் பற்றிய தகவல்கள் வேதவியாசரின் தேவி பாகவத புராணத்திலும் உள்ளது. அஷ்டதச சக்தி பீட ஸ்தோத்திரம் தேவிக்கு 18 மகாசக்தி பீடங்கள் உள்ளதாக கூறுகிறது. அதிலும் காமாக்கியா தேவியின் கோவில் இடம்பெற்றிருக்கிறது. காளிகா புராணம், யோகினி தந்திரம், காமாக்கியா தந்திரம், காமரூப யாத்திர பத்ததி, காமரூபிய நிபந்த தந்திரா, ஹரிவம்சம், ராமாயணம், மகாபாரதம் போன்ற நூல்கள் காமாக்கியாவின் சிறப்புகளை போற்றுகிறது. ராமாயணத்தில் தேவி காமாக்கியாவின் கோவிலுக்கு ராமர், சீதை மற்றும் லக்ஷ்மணர் வருகை பற்றிய தகவல்கள் உள்ளன. பாண்டவர்கள் காமாக்கியா தேவியை வழிபட்டதாக மகாபாரதத்தின் விராட பருவம் மற்றும் பீஷ்ம பருவம் கூறுகிறது. மன்மதனை சிவபெருமான் எரித்த இடம் என்பதாலும் காமதேவனான மன்மதன் தேவியின் அருளால் மீண்டும் சுயரூபம் பெற்ற பிறகு விஸ்வகர்மாவை கொண்டு கட்டிய கோவில் என்பதாலும் இந்த இடம் காமரூப் என்று அழைக்கப்படுகிறது.